அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. செங்கோட்டையன் நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செங்கோட்டையன் தலைமையில் ஒரு கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டம், ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துக்குள்ள அந்த மேடையில் ஏறி ஒருத்தர் எங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எங்களை எல்லாம் அழைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே அனைவரும் சமம், எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் தகுந்த மரியாதை உண்டு, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் எப்படியாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்து ஒருவருக்கொருவர் தாக்கிக்கிட்டாங்க. சேர்களை தூக்கி விட்டறிகிறாங்க. தலையில் அடிபட்டு ஒருவருக்கொருவர் தெரிச்சு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த எனக்கு மரியாதை இல்லையா, எங்களை நீங்கள் அழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டவர் வெளியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தொண்டர்களுக்கு இங்கே மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் யார் அப்படிங்கிறதான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இவர் வேற யாருமே கிடையாது, அது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர். எப்படியாவது செங்கோட்டையனுடைய அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி இதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு மேலோங்கி இருந்திருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா? செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நாளடைவில் கட்சியிலிருந்தே ஓரங்கட்டுற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். 2021 சட்டசபை தேர்தலில் அந்தியூரில் அதிமுகவுடைய வேட்பாளரை கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அதிமுகவுடைய வேட்பாளரை எப்படியாவது தோக்கணும் சொல்லி கங்கணம் கட்டி வேலை செஞ்சிருக்காரு. 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெறும் 1265 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியிருக்கு. இப்போ அந்த தோக்கடிக்கிறதுக்கு அரும்பாடு பட்டார் இல்லையா, அந்த ராஜாங்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர், அந்த முன்னாள் எம்எல்ஏ. அவர் தோக்கடிக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சாரோ அந்த ஆடியோவை பூரா எடுத்துக்கிட்டு செங்கோட்டையன் அவர் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறல, எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநில பொறுப்புகள் 2 பேருக்கு கொடுத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு தெரியாமலேயே 2 பேருக்கு கட்சிக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ செங்கோட்டையனை ஓரங்கட்டணும். செங்கோட்டையன் ஏன் ஓரங்கட்டணும் எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு அப்படின்னா, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க இல்லையா, அந்த பாராட்டு விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படமும் இல்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படமும் இல்லை. அப்படி இருபெரும் தெய்வங்களுடைய படங்கள் இல்லாத இடத்துல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிடுறாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்து அந்த சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பலவாறு செய்தியாளர்களை சந்தித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையனை ஓரங்கட்டிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் போடணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சகலையினுடைய மருமகன் சசின்னு ஒருத்தர் இருக்காராமா, அவரை தான் செங்கோட்டையனுக்கு பதிலாக அந்த இடத்துல போடுவதாக ஒரு பேச்சும் அடிபடுது. இப்போ செங்கோட்டையன் இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் ஈரோடு பகுதியில் நம்ம மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நமக்கு தேவையான ஆளுக்கு அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணையும் நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இணையவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இணைவது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த காலத்திலும் பிடிக்காது, பிரித்து விடுறதுல பழைய கில்லாடி. செங்கோட்டையன் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் ஊடுருவி மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. நன்றி, வணக்கம்.